கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 23/8/2025 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thanks be to God, He gives us the victory through our Lord Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கக்கூடிய தேவனுடைய நாமத்தை குறித்து சில நிமிடங்கள் தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கக்கூடிய கர்த்தர், அவருடைய நாமத்தினாலே ஜெயம் இருக்கிறது. ஒருவேளை இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக மிகவும் சோர்ந்து போனவர்களாய், என்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் வெற்றி பெறுவதில்லை, நான் எதை செய்ய துவங்குகிறேனோ அதிலெல்லாம் தோல்வி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாய் மாறுகிறது, நான் தோற்று போகிறவனாய் காணப்படுகிறேன் என்கிறதான சூழ்நிலை மத்தியில் காணப்படுகிற யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு எனக்கும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அருமையான சகோதரன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர், ஆராதனைகளிலே கர்த்தரை மிக முக்கியப்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட நபர் என்னோடு கூட ஒரு நாள் தன்னுடைய வேதனைகளை பகிர்ந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அவர் சொல்கிற அந்த வார்த்தையின் விதங்களும் எங்களோடு கூட பேசின காரியங்களும் எங்களுக்கு சிரிப்பை கொண்டு வருவதாக அமைந்திருந்தாலும் உண்மையாய் அதை நாம் ஆழமாய் சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த மனிதர் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார், எந்த அளவு வேதனைக்குள்ளே இருக்கிறார் என்பதை குறித்து சிந்திக்க முடிந்தது. எனக்கு சரியான வேலை அமைய மாட்டேங்குது, நானும் ஒரு இடத்துல உருப்படியாக உட்காந்து வேலை செய்கிறதில்ல, அப்படித்தான் அதில் மீறி நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனி இழுத்து மூடிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காமெடியாக அந்த வார்த்தைகளை சொன்னாலும் உண்மையாகவே அவர் எவ்வளோ துக்கத்தோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் தோற்று போன சூழ்நிலையில் காணப்படுகிறீர்களா? பொருளாதாரத்தில் தோற்று போயிருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் தோற்று போயிருக்கலாம், பிள்ளைகளிடத்தில் தோற்று போயிருக்கலாம், ஏன் கர்த்தர் உங்களை சுற்றி இருக்கிற மக்களிடத்தில், அறிமுகமான நெருங்கிய மக்களிடத்தில் நீங்கள் தோற்று போன அனுபவத்தில் நிற்பதை போல் காணப்படலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும், எவ்விதமான சூழ்நிலைகள் வழியாய் கடந்து வந்தாலும், சகோதரனே சகோதரியே கலங்காதீங்க. ஜெயம் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 75:6 சொல்கிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திரத்து சேலும் இருந்து ஜெயம் வராது. நோ ஒன் ஃப்ரம் த ஈஸ்ட் ஆர் த வெஸ்ட் ஆர் ஃப்ரம் த டெசர்ட் கேன் எக்ஸால்ட் எ மேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் தருவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேறு எந்த பதிலும் வருவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது மாத்திரமே வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகிறது. 1 யோவான் 5:4 விதமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். For everyone born of God overcomes the world. This is the victory that has overcome the world, even our faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கட்டுமே. ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் தோற்று போனவர்களாக இருக்கலாம். ஜெயம் எப்படி வரும் என்கிறதை குறித்ததான சரியான ஒரு பதில் தெரியாதவர்களாக இருக்கலாம். இதனால் தான் நீங்கள் தோற்று போனீர்களோ? ஒருவேளை உங்களிடத்தில் காணப்படுகிற குறைகள் ஏதாகிலும் காரணமாக இருந்ததா? தெரியாது, இருக்கலாம். அதை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் ஏன் ஜெயத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? ஜெயம் கர்த்தரிடத்தில் தான் இருக்குது. விக்டரி பிலாங்ஸ் டு ஜீசஸ். அந்த ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவருடைய முகத்தை உண்மையான மனதோடு கூட நோக்கி பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்காதபடி
வேறு யாருக்குத்தான் ஆண்டவர் கொடுக்க போகிறார்? ஜெயமுள்ள வாழ்க்கை கர்த்தருடைய ஜனங்களுக்கே, ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் ஜெயத்தை தருவதற்கு நல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவருக்கே கனமும் மகிமையும் புகழும் உண்டாகட்டும். நாம் இருந்த வண்ணமாக அப்படியே நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாளுக்காக நன்றி. இந்த நாள் முழுது எங்களோடு கூட வழி நடத்துவீராக. தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் அழிவுகளுக்கும் ஆபத்துகளுக்கு நீங்களாக்கி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படட்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெயமுள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெய கிறிஸ்து ஜெயமான பாதைகளிலே தம்முடைய ஜனத்தை கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெயமுள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பீராக. ஹல்ல தோற்று போன நிலைமையிலே சோர்ந்து போனவளாய் காணப்பட்டால் அவளை தட்டி எழுப்பி, மகனே மகளே, ஜெயம் உன்னுடையது தான், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தோற்று போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்ல யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தோற்று போவதில்லை. ஜெய கிறிஸ்து ஜெயமான பாதைகளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபை தேவ சமாதானம் நம்முடைய ஜனத்தோடு கூட தங்கிட்டும். ஜெயத்தை பெற்று அனுபவிக்க சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் அருமை ரட்சகரும் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்குள்ளே வைக்கிறதான வார்த்தைகளை அதை சிந்தித்து வார்த்தைகளாய் செய்தியாய் உங்களோடு கூட பேசி ஜெபிக்கிறபடினால் இது உங்களுக்கு மாத்திரமல்ல, நன்மைகளை அனுபவிக்கிற நாம் நமக்குள்ளே அந்த ஜெயத்தையும் சுதந்திர வெற்றியும் அடக்கி கொள்ளாதபடி இதே போல எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஜெயத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். அவர்களும் ஜெயமுள்ள வாழ்க்கை அடையட்டும்.